வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். ஜீவா கோயம்புத்தூர் நகரில் ஒரு புகழ்பெற்ற பாரம்பரிய கைத்தறி ஜவுளிக் கடையை நடத்தி வருகிறார். அவர் எப்போதும் தரமான நூல்களை பயன்படுத்தி துணிகளை நெய்வதால் அவரிடம் வாடிக்கையாளர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர். அதிகாலை நேரத்தில் அவர் தன் கடையை திறந்து துணிகளை அடுக்கி வைக்கிறார். ஒரு மதிய வேளையில் ஜீவாவின் நீண்ட நாள் நண்பரான முகிலன் அங்கு வருகிறான். அவன் நவீன ஆடைகளை அணிந்து கையில் ஒரு பெரிய வணிக முதலீட்டு பெட்டியுடன் கம்பீரமாக கடைக்குள் நுழைகிறான். ஜீவா அவனைக் கண்டு மகிழ்ச்சியோடு வரவேற்று அமர வைக்கிறான். முகிலன் ஒரு புதிய வணிகத் திட்டத்தை பற்றி ஜீவாவிடம் பேசத் தொடங்குகிறான். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மலிவான ரசாயன ஆடைகளை நகரில் பெரிய அளவில் விநியோகம் செய்யும் கூட்டுத் தொழில் அது. ஜீவா அவனது ஆவணங்களை வாங்கி உற்று பார்க்கிறான். அந்த ஆடைகளின் தரம் மற்றும் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் பின்னணி குறித்து எந்தவொரு முறையான சான்றிதழும் அந்த ஆவணங்களில் இல்லை. ஜீவாவுக்கு இந்த தொழிலில் பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது. அவன் முகிலனிடம் அரசாங்கத்தின் தரக்கட்டுப்பாட்டு அனுமதி எங்கே என்று கேட்கிறான். முகிலன் சிரித்துக்கொண்டே அந்த அனுமதிகள் இன்னும் சில மாதங்களில் கிடைத்துவிடும் என்று மழுப்புகிறான். இப்போது சந்தையில் இதற்கு நல்ல மவுசு இருக்கிறது, நாம் உடனே முதலீடு செய்ய வேண்டும் என்று அவன் அவசரப்படுத்துகிறான். ஜீவாவுக்கு அந்த தொழிலில் எந்தவொரு தெளிவும் கிடைக்கவில்லை. அன்று மாலை ஜீவா தனது வீட்டில் அமர்ந்து இந்த புதிய தொழிலை பற்றி ஆழமாக சிந்திக்கிறார். போதிய ஆவணங்களும் தெளிவும் இல்லாத ஒரு காரியத்தில் இறங்கினால் பின்னாளில் துணிகளில் ஏதேனும் பிரச்சனை வந்து தனது பாரம்பரிய குடும்ப பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுவிடுமோ என்று அஞ்சுகிறார். அடுத்த நாள் ஜீவா கைத்தறி நெசவாளர்கள் வேலை செய்யும் கூடத்திற்குச் சென்று அவர்களை பார்வையிடுகிறார். அந்த தொழிலாளர்களின் உழைப்பும் அவர்கள் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையும் ஜீவாவுக்கு நினைவுக்கு வருகிறது. தெளிவில்லாத காரியத்தை செய்து இவர்களின் வாழ்வை வீணடிக்கக் கூடாது என்று அவர் முடிவு செய்கிறார். ஜீவா ஒரு நவீன நகர்ப்புற உணவகத்தில் முகிலனை சந்தித்து தன் முடிவை கூறுகிறார். முகிலன், இந்த தொழிலில் எனக்கு போதிய தெளிவு இல்லை, எனவே என்னால் இதில் முதலீடு செய்ய முடியாது என்று உறுதியாக கூறுகிறார். முகிலன் ஏமாற்றமடைந்து கோபத்துடன் பேசுகிறான். நீ எப்பொழுதும் பழைய சிந்தனை உடையவனாகவே இருக்கிறாய், அதனால்தான் உன்னால் பெரிய கோடீஸ்வரனாக முடியவில்லை என்று ஜீவாவை ஏளனம் செய்கிறான். ஜீவா அவனது பேச்சை அமைதியாக கடந்து செல்கிறார். முகிலன் தனியாகச் சென்று வேறொரு பேராசை பிடித்த உள்ளூர் முதலீட்டாளரை தன் வலையில் வீழ்த்துகிறான். அவன் சொன்ன பொய் வார்த்தைகளை நம்பி அந்த நபர் பெரும் தொகையை முகிலனிடம் முதலீடாக கொடுக்கிறார். முகிலன் மகிழ்ச்சியுடன் கைகுலுக்குகிறான். சில மாதங்கள் உருண்டோடுகின்றன. ஜீவா தனது கைத்தறி கடையை மேலும் மெருகூட்டி தூய்மையான பருத்தி ஆடைகளை விற்று வருகிறார். மக்கள் அவரது நேர்மையான வர்த்தகத்தை பாராட்டி கடையில் எப்போதும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. அதே நேரத்தில் முகிலன் அந்த ரசாயன ஆடைகளை இறக்குமதி செய்து நகரின் மையப்பகுதியில் ஒரு பெரிய நவீன கடையை திறக்கிறான். விளம்பர வெளிச்சத்தில் அவனது கடை பிரமாண்டமாக மின்னுகிறது. அவன் வாசலில் நின்று பெருமையோடு பார்க்கிறான். சில நாட்களிலேயே அந்த ஆடைகளை வாங்கிய பல வாடிக்கையாளர்களுக்கு கடுமையான ஒவ்வாமை மற்றும் தோல் நோய்கள் ஏற்படுகின்றன. பாதிக்கப்பட்ட மக்கள் கடையின் முன்பு திரண்டு சத்தமிடுகிறார்கள். இந்த தகவல் மாநகர சுகாதாரத்துறை அதிகாரிகளின் கவனத்திற்குச் செல்கிறது. சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதிரடியாக முகிலனின் கடைக்கு வந்து ஆடைகளை பறிமுதல் செய்கிறார்கள். ஆய்வகச் சோதனையில் அந்த ஆடைகளில் தடை செய்யப்பட்ட நச்சு ரசாயனங்கள் இருப்பது உறுதியாகிறது. அதிகாரிகள் கடையை உடனடியாக பூட்டிச் சீல் வைக்கிறார்கள். மாலை நேரச் செய்திகளில் முகிலனின் இந்த மோசடி வணிகத்தை பற்றிய செய்திகள் ஆதாரங்களுடன் வெளியாகின்றன. அவனது கடையின் பெயரும் அவனது புகைப்படமும் தொலைக்காட்சி திரைகளில் தோன்றி பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. ஜீவா தனது அலுவலக அறையில் அமர்ந்து இந்த செய்தியை காண்கிறார். தெளிவில்லாத அந்த தொழிலை தான் அன்று நிராகரித்ததால் இன்று தன் குடும்பத்திற்கும் தன் நிறுவனத்திற்கும் வரவிருந்த பெரும் அவமானத்தை தடுத்ததை எண்ணி நிம்மதி பெருமூச்சு விடுகிறார். முகிலன் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறது.
அவன் தனது வணிகப் புகழையும் சேர்த்த பணத்தையும் இழந்து அவமானத்தால் முகத்தை மூடியபடி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறான். அவனது பேராசை அவனை நடுத்தெருவில் நிறுத்துகிறது. சில வாரங்களுக்குப் பிறகு பிணையில் வெளிவந்த முகிலன் மிகவும் சோகமாக ஜீவாவின் கடைக்கு வருகிறான். ஜீவா அவனுக்கு தாகத்திற்கு நீர் தந்து அவனது தோளைத் தொட்டு ஆறுதல் கூறுகிறார். முகிலன் தன் தவறை நினைத்து கண்ணீர் விடுகிறான். ஜீவா அவனிடம், முகிலன், தனக்கு அவமானம் வரும் என்று பயப்படுபவர்கள் எப்போதும் நம்பகத்தன்மை இல்லாத தெளிவில்லாத செயலை தொடங்க மாட்டார்கள் என்ற வள்ளுவரின் வாக்கு எவ்வளவோ உண்மை பார்த்தாயா என்று மென்மையாக கூறுகிறார். முகிலன் அதை ஏற்றுக்கொண்டு தலைவணங்குகிறான். ஜீவா தனது நேர்மையான உழைப்பால் கைத்தறித் துறையில் ஒரு புதிய சாதனை படைத்து தேசிய விருது பெறுகிறார். அந்த பாராட்டு விழாவில் முகிலனும் கலந்து கொண்டு ஜீவாவின் நேர்மையை பெருமையோடு கைத்தட்டி பாராட்டுகிறான். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.